ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு போல. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது கண்டிப்பா அயலான் ஒர்த்து. புது சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, செம்மையா இருக்கு. எஸ்கே நான் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஏலியனே இருக்காது ஒரு ஏலாம் நடிக்கும் போது, பட் இருக்கா மாதிரி அவர் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எமோஷன்ஸ்லாம் நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. எல்லா கிரெடிட்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் யாருமே பேசவே மாட்டாங்க, எல்லாமே டேரக்டர் எடிட்டரை பற்றி பேசுவோம். எடிட்டர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் சிஜிலாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் அந்த படம் டிலே ஆகி வந்ததுக்கு செம்ம ஒர்த்து, எல்லாம் செம்ம ட்ரீட்ஸ். எஸ்கே நான் ஃபேன்ஸுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வினராக கூட இருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும். நல்ல ஆக்சுவலாக இந்த படம் வந்து கொஞ்சம் வருஷம் மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யோகி பாபா அந்த ட்ரெண்டில் இருந்திருப்பாரு. அப்போ அந்த இருந்ததுனால அந்த காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் காமெடியும் நல்லாவே இருக்கு. சிரிச்சிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போகிறாங்க. சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் இருக்கு. நேச்சர்லாம் யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல சப்ஜெக்ட் பேசியிருக்காங்க. நல்ல மெசேஜ் இருக்கு. எஸ்கே நான் சூப்பராக கன்வே பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் படம் பாத்தீங்கன்னு சொல்ல மாட்டேங்குது, வேணா பாத்துருவாங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு கிறிஸ்டோபனோலாம் இங்க வந்து ஒரு படம் எடுத்தாருன்னா, இப்போ மெரினா பீச்ல ஒரு படம் ஷூட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம சென்னையவே அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க படத்துல. நம்ம சென்னையாடான்னு பாக்குற மாதிரி இருக்கு. சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் தரம், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம், ஒரு அந்த ஸ்பேஸ் ஷட்டில்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா விசிறே தட்டாது எங்கேயுமே. சூப்பரா இருக்கும். நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. காமெடியில யோகி பாபு அல்டிமேட். அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்கு. அண்ணோட ஆக்டிங் வேற லெவல். ஓகேங்களா, அச்சுக்கு ஆளே கிடையாது. நான் ஒன்றாச்சு தேட்டர் பார்க்கும்போது எல்லாமே ஆக்ஷன் லெட்டிஸ்டிக்கு இந்த ஜானர் தான் புது ஜானராக இருக்குது. ஏலியன் வச்சு பார்க்கணும், நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த படம் வந்து நல்லா எல்லாருமே பார்க்கணும். சின்ன வயசுல எல்லா படம் எல்லாம் பார்ப்பாங்க. படம் வந்து சூப்பராக நல்லா போகும். தடவை ஐலாண்ட் போகலாம். அந்த மாதிரி எதுவுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எப்படியா பார்த்த வரைக்கும் நம்ம ரைட் கொடுத்து டைம் ட்ராவல் அதெல்லாம் இருக்குது. இந்த டைம் ட்ராவல் பீஸ் அவ்வளோ இருக்குது. நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸ் அவர் வெயிட் பண்ணி எடுத்தது நல்ல தரமான வேற லெவலுக்கு மியூசிக். சும்மா சொல்லவே இதில் எல்லாமே சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தடவை ஐலாண்ட் பொங்கல் தான். கண்டிப்பாக ஐலாண்ட் தான். ப்ரோ படம் சூப்பராக தான் ப்ரோ இருக்கு. கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க ப்ரோ. சிவகா தேட்டரே பயமா இருக்கு ப்ரோ. அது ஏற மியூசிக் பயங்கரம் ப்ரோ. ப்ரோ ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்தது ப்ரோ. ஆனால் நல்லா இருக்கு கிராபிக்ஸ். இதில் ஹாலிவுட் போய் நல்லா இருக்கு படம். கண்டிப்பா விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. புரியல படம் எப்படி வந்திருக்கு? சூப்பராக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எக்ஸ்ட்ராவாகவே இருக்கு. ஃபைட்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல, தெறிக்க விட்டுருக்காரு. கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல. ஹாலிவுட் படத்தில் எப்படி இருக்கும், ஏலியன்லாம் எக்ஸ்ட்ராவே இது எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த மாதிரி காமெடி யோகி பாபுலாம் சொல்லவே வேணாம். அவரு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஹாலிவுட் படம் பார்க்கணும். செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க சைஃபை எதிர்பார்த்து லாஜிக்கல் எதிர்பார்த்த படம் நல்லா இருக்கு. அவ்வளோலாம் நல்லா போர் அடிக்கலாம். ஆனால் படம் கொஞ்சம் நல்லா இருக்கு. பரவாயில்ல, போர் அடிக்கலாம். லேக் அடிக்கலாம், போர் அடிக்கலாம். படம் நல்லா தான் போச்சு.